வேலை இல்லாத 4 பேர் வெளிநாட்டுக்கு போய் தான் வீட்டை காப்பாற்றணும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு கிளம்பி போய் 4 பேர் நாஸ்தியாக இருக்கிறதான் இந்த டாங்கி, இது டங்கி. ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டங்கி. டங்கி இந்த படத்துல வந்து ஷாருக் கான், டாப்ஸி எல்லாம் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ராஜ்குமார் ஹிரானி ஃபிலிம். ராஜ்குமார் ஹிரானி யாருன்னா அதுதான் வந்து 3 Idiots, முன்னாப்பா MBBS, PK அந்த மாதிரி வந்து பல காவியங்களை படைத்தவர். நம்ம ஊர்லேயே அந்த படம்லாம் ரீமேக் ஆகி ரிலீஸ் ஆச்சு, நல்லாவும் ஓடிச்சு. அந்த மாதிரி பயங்கரமாக படம் எடுக்க தெரிஞ்ச ஒரு டைரக்டரும் அடுத்து ஹேட்ரிக் 1000 crore வெயிட் பண்ணிட்டு இருக்க SRKவும் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னு அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை கிடைச்சிச்சு. அது வந்து அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டங்கி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டா, ஊரில் வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. டாக்ஸி அப்புறம் இன்னும் 2 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஃபேமிலியில் கஷ்டம் வருது. அவங்க வந்து இந்த கஷ்டத்தை தீர்க்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு நம்ம லண்டன் போனால் தான் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டம்லாம் தீரும் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவெடுத்து கிளம்பி போகிறாங்க. லண்டன் போனாங்களா, போய் அவங்க கஷ்டம்லாம் தீர்ந்துச்சா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. அதுக்கு வந்து ஷாருக் கான் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டா ஷாருக் கான் ஆஸ் யூஷுவல் ஒரு க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பெரிய ஆக்ஷன் இதெல்லாம் எல்லாமே நல்லா ஒரு ட்ராமேட்டிக்காக காமெடியாக அந்த மாதிரிலாம் நடிச்சு பல நாளுக்கு அப்புறம் அந்த காமெடி சைட்லாம் பார்க்க முடியுது. டாப்ஸி அவங்களும் நல்லா காமெடியாகவும் எமோஷனலாகவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. மற்ற எல்லாருமே வந்து கொடுத்து பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து மெயின் கேரக்டராக பார்த்தோம்னா ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. அந்த 5 பேர் வந்து எப்படி லண்டன் போகிறாங்க அப்படிங்கிறத கதையாக இருக்குது. படத்தில் வந்து காமெடின்னு சில சீன்களை எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நம்ம ராஜ்குமார்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படத்துலன்னா அவர் காமெடின்னு எழுதி போட்டாலே நமக்கு சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் அந்த சீன் எல்லாம் இருந்துச்சு. இதில் வந்து காமெடி சீன் எல்லாம் ஒர்க் ஆகலை. ஆனால் அதுக்கு வந்து மாறா ட்ராமா சீன்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சு சொல்லலாம். எல்லா சீனுமே என்னென்ன எமோட் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக எமோட் பண்ணிச்சு. ஒருத்தருக்காக நம்ம அழுகணும்னா அழுகிறோம். அதே மாதிரி வந்து அந்த சீனில் வந்து அவங்களுக்காக பரிதாபப்படுறோம். அந்த மாதிரி கூஸ்பம் சீன் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படத்தோட லென்த் வந்து கொஞ்சம் ஓவராக போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த படத்துக்கு இருக்கு இவ்வளோ லென்த்து அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து இவங்கெல்லாம் ஃபாரின் போகிறதுக்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதுக்காக அவங்கெல்லாம் போய் கோச்சிங் சென்டர் சேருவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அதுலேயும் இங்கிலீஷ் ஒன்றும் கற்றுக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக ஷாருக் கான் வந்து ஒரு 2 minute ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை வந்து கிராக் பண்ணுவார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே வந்து அந்த 2 minute ஸ்பீச் வந்து இங்கே இன்டர்வியூவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த சீன் வந்து உண்மையிலேயே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கி கௌஷலோட லவ் ஸ்டோரி அது வந்து நல்லா சொல்லலாம். அது ஒரு மாதிரி எமோஷ்னலாக அவருக்கு ஒரு விஷயம்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே ரொம்ப பாவமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அது நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு சிங்க் ஃப்ரெண்ட் இருப்பாப்ல, அவர் வந்து எதுக்காக ஃபாரின் போவார்னா அவங்க அம்மாவும் செக்யூரிட்டி வேலைக்காக பேண்ட் போட்டு போகிறாங்க, எல்லாரும் அவங்க அம்மாவே பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்ட் ஃபீலிங்கோட இது இனிமேல் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபாரின் போகிறேன் அப்படின்னு போவார். ஆனால் அவர் போயிட்டு வந்து பார்க்கும்போது ஊர்லேயே அவங்க அம்மா வந்து ஜீன்ஸ் பேண்ட்லாம் அதிகமாக வாங்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாக ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்க வந்து கஷ்டப்பட்டு லண்டன் போனால் எல்லா பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் போவாங்க. பட் லண்டன் போய் அங்கே வந்து ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். அதை பார்க்குறப்ப இவங்களோட ஹோப் எல்லாம் உடையும். அது ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் சீன் இருந்தது. அதில் பெர்ஃபார்ம் பண்ணி தான் அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த சீன் வந்து உண்மையிலே ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க போகிற வழி அதை வந்து கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு அண்டர் வாட்டர் சீக்வன்ஸோட மற்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கோட் சீனு அது வந்து உண்மையிலேயே ரொம்ப பேசப்படுற சீனாக மாறும். அதாவது ஒரு சோல்ஜர் என்றைக்குமே சோல்ஜர் தான் அப்படிங்கிற மாதிரி அதை காட்டுவாங்க. இந்த கண்ட்ரினால உனக்கு த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து உனக்கு சிட்டிசன்ஷிப் தரேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஷாருக் கான் வந்து ஒரு சோல்ஜர்னால வந்து அதை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், நான் வந்து என் கண்ட்ரியை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் உயிர் போகிற சுச்சுவேஷன்லேயே அப்படி சொல்லுவார். அந்த சீனில் வந்து ஒரு சோல்ஜர்னா எப்படி இருப்பாங்க ஈவன் தோ அவங்க ரிட்டையர்ட் ஆனாலும் அப்படிங்கிறத வந்து காட்டியிருந்தாங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு கூஸ் பம்பான சீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லவ் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக 2 பேரும் ஹீரோயின் வந்து ஒரு லைஃப் லாங் வந்து ஒரு தியாகத்தை பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஷாருக் கான் வந்து கடைசி வரைக்கும் அவர் ஊருக்கே போகாம அந்த டாப்ஸி ஊர்லேயே இருப்பார். அதெல்லாம் ரிவ்யூ பண்ணும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த வாட்ச் பில்டிங் கீழே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து முன்னாடி பேசியிருப்பாங்க. அது வந்து கிளைமேக்ஸில் அது ஒரு மாதிரி எமோஷ்னலாக பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப ஃபீலிங்காக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து மியூசிக்கெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. காமெடி ஒர்க் அவுட் ஆகலை.
அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து கொஞ்சம் இல்லாதிக்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது இந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து அவங்க நைட் ஃபுல்லாக ஒரே ஒரு டியூப் வச்சுட்டு தண்ணிக்குள்ள நடந்து போக பண்ணியிருப்பாங்க. அதில் வேற ஒருத்தர் சாமாரியாக சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். அது வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ஓவர் பில்டப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதையும் கண்டுக்க போகிறதில்ல. பட் இது வந்து ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கான ஃபிலிமாக இருக்கும்போது அது எப்படி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக கூட சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த டங்கியா இந்த டைனோசரா அப்படின்னு பார்த்தா இந்த டங்கி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங்கில் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த டைனோசர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் தியேட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்டாண்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த டங்கி வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்குறனாலும் பார்க்கலாம். பட் வந்து இந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் வந்து நீங்கள் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஃபீல் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.